இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அண்ட் நாங்க இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து எங்க ஊர்ல ஸ்பெஷலா செய்யக்கூடிய ஃபெஸ்டிவல்னா அங்காளம்மன் ஃபெஸ்டிவல் சொல்லி ஒரு vlog போட்டிருந்தோம் இல்லையா. அந்த ஃபெஸ்டிவலோட இன்னும் ஸ்பெஷலான ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா திருவிழா கடைங்க. எங்க ஊர்ல வந்து இது ரொம்ப சூப்பரா ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8 நாள் நடக்கும், 8-10 நாள் பக்கம் நடக்கும். 7 days வந்து மெயினா இருக்கும், ஒரு 3 days வந்து கொஞ்சம் அப்படி வீக்கெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப க்ரௌடா சூப்பரா இருக்கும். ஸோ இன்னைக்கு அங்கதான் வந்திருக்கோம். திருவிழா கடைங்க என்னென்ன போட்டிருக்காங்க, நம்ம என்னென்னலாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் இந்த vlog. வாங்க வீடியோல போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட நைட் வியூ பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா டெக்கரேஷன், லைட்ஸ்ல டெக்கரேஷன் பண்ணிருப்பாங்க. சைடுல வந்து நம்ம அம்பாள் சிங்கம் மேல. ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா கட் அவுட் சிங்கம் மேல இருக்கிற மாதிரி பயங்கரமான இது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே வேற, பயங்கரமான டிராஃபிக், ரோட் ஃபுல்லா டிராஃபிக் தான். வந்து வெளியில ரோட் பந்தல், கோயிலோட ரோட் பந்தல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டேன்றனால ஓவர் கூட்டமா இருக்கு. ஆக்சுவலா இப்படி போயிட்டு அந்த பக்கம் சுத்திட்டு அப்படி வரணும். இங்க போறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் போல. ஃபுல் ரஷ். லீவ் பாருங்க, எங்க தங்கச்சி இப்பதான் ஆரம்பிச்சோம் மறைச்சு வைக்கிறா பாருங்க. அதாவது வந்து டைம் பாஸ் சிப்ஸ் வாங்கணும்ட்டு சிப்ஸ் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே மெதுவா சாப்பிட்டோம் இல்லைன்னு சொல்லு. ஆனா ஃபர்ஸ்ட் ஷாப்பிங்கே அம்மா வந்து இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, காலை கட்டுறது. பப்பு பையனுக்கு இந்த ஜம்ப்னா வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க. அங்கே பாருங்க, அடிச்சு பிடிச்சிட்டு ஏறுறான். 1 hourனா கூட சலிக்காம ஜம்ப் பண்றான். இதுல எப்படின்னு தெரியல. பப்புக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆனந்தம். இதை பார்த்துட்டாலே அவனுக்கு பயங்கரமான சந்தோஷம் தான். பேசாம நம்மளே ஒன்று வாங்கிடலாம். வருஷம் ஃபுல்லாக அவன் எகறதுக்காகவும் வருஷத்துக்கு ஒரு டைமு இந்த மாதிரி கோயில் பண்டிகையில போடலாம். பப்புக்கு வந்து ஸ்பெஷல் தரிசனம். பப்பு மட்டும் இருக்கிறான். பப்புக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. பப்பு மட்டும் போயிட்டு ஜம்ப் பண்ணிட்டு வருவான். ஹாய் பப்பு, ஹாய். பொத்து வந்து விடுறான். பாருங்க ஹைட்டா, பலூனுக்கு மேல போகுது. பலூனே ஒரு 60-70 அடி இருக்கும், அதுக்கு மேல போகுது. போறியா கப்பல்ல? நெக்ஸ்ட் இந்த ஜம்புக்கு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இந்த ஜம்ப் பண்றது எதுக்கு தான் இவ்வளோ பிடிச்சிருக்கோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஒரே டார்ச்சர் பண்றான். ஜம்ப் பண்ணும். இப்போதான் அங்கே 2-3 ரவுண்ட் அந்த ஜம்ப் பண்ணிட்டு வந்தா, அடுத்து இந்த ஜம்ப். டயர்ட் ஆவானா ஆகலையான்னு ஒண்ணுமே புரியல. குதிக்கிறான் பாருங்க. அழகி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று எதோ எடுத்து வச்சு நின்றுட்டு இருக்கா. அழகிமா, என்ன வாங்குற? இவ ஒரு கஸ்டமர், இங்க இவர் ஒரு கஸ்டமர். கிருத்தின், என்ன வாங்குற? 1/2 மணி நேரம் இங்க பார்த்துட்டு என்னம்மா வாங்கின? செயின் வாங்கியிருக்க. எத்தனை செயின்? ஒரு செயின். பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு ஒரு செயின் வாங்கியிருக்கிறாங்க. நீங்க என்ன வாங்க போறீங்க? சும்மா காஸ்மெட்டிக் தான். உன் தங்கச்சி வாங்கிக்கிறா பாரு. யாருக்கு? சண்முகத்துக்கு. கண்ணாடி போட்ட மாதிரி இது ஏர் கிளிப்பா? திருவிழா கடைங்க வந்தாலே ஒரே ஒரு நல்ல வைப்.
ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுக்கே போன மாதிரி. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கடைக்கே வரமாட்டோம். ரங்கநாதத்துக்கிட்ட நேராக போயிடுவோம். நேராக போயிட்டு அங்கே ராட்டத்துக்கிட்ட நின்றுப்போம். ராட்டத்துக்கிட்ட போய் நின்னா ஃப்ரீயாக உட்கார வைப்பாங்க உள்ள. அதுக்காக போய் அங்கே காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ அந்த ராட்டத்தில் உட்கார ஒரு ஃபீலே இல்லை. அது உட்காரணும்னு தோன்றதில்லை. ஏதோ வீட்டில் வந்தாங்களா உட்காடுறாங்களா, இதோ எங்கள் தங்கச்சியெல்லாம் 3 ரவுண்ட் விட்டா கூட உட்காருவாங்க ராட்டத்தில். நம்மளுக்கு அந்த இதெல்லாம் போயிடுச்சு, வயசாகுது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து கூலர்ஸா. இது நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கா? வேற நல்லா இருக்குமா? உனக்கு எது பிடிச்சிருக்கா பாரு. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது பிடிச்சிருக்குன்னா அதே போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கு. ஹார்ட் கண்ணாடி பாப்போமா? ஹார்ட் தம்பி இதை எடுத்து கொடுப்பா. என் தங்கச்சி வந்து சிப்ஸ் முடிச்சுட்டு இப்ப தாகத்துக்கு கரும்பு ஜூஸ் குடிக்க வந்துட்டா. சரி இங்க பாரு, ஹார்ட் பாரு. ஹார்ட் கண்ணுல ஹார்ட்டா நல்லா இருக்கு. எது நல்லா இருக்கு? என்னமா அது? வாக்கிங் ஸ்டிக்கா? வா, இது கண்ணாடி லைட். ராஜராஜ சோழனின் வாளா? எப்படி அப்பா எங்களுக்கே வந்து சர்ப்ரைஸ் ஷாக் தராரு. அம்மாக்கும் மகனுக்கும் சோளக்கிழங்கு ஸ்வீட் கார்ன்னா அவ்வளோ இது. ஸ்வீட் கார்ன்மா எனக்கு இல்ல, இவளுக்கு. ஏமா ரெஸ்ட் எடுக்கிறியாங்க உட்காந்து? இடுப்பு வலிக்குதுப்பா. ஏமா இப்பதாம்மா ஆரம்பிச்சோம், இன்னும் தொடங்கவே இல்லை, அதுக்குள்ள வந்து உட்காந்து. அதுக்கே இவ்வளவு டயர்ட் ஆகுது. என்ன பண்றது, ஹெல்த் இஷ்யூ. இங்க பாருங்க, எனக்கு மேலே என் தங்கச்சி சாப்பிட்டு டயர்ட் ஆயிருப்பா. போலாமா? போலாம். கப்பல்லையா? ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கதறல் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து ஜாயிண்ட் வீல்ல உட்கார போறோம். ஜெயிண்ட் வீல் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பயமா இருக்கு. பயமா இருக்குதா? எங்க தங்கச்சிக்கெல்லாம் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இந்த ரங்கநாதம். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் திருவிழா வியூ. இன்னும் நாங்கள் மேலே போல, இன்னும் மேலே போனால் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஆரம்பம் ஆரம்பம். இனிமேல் ஆட்டங்கள் பண்ணி மாதிரி கத்துறா தங்கச்சி. ஆமா, பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு எனக்கு பிடிக்கும் இது. பஞ்சு மிட்டாய், இது சோன் பப்படி. சோன் பப்படி இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வருஷம் அவர் வந்து மாட்டிடுறாரு கரெக்டா உங்க கண்ணுல. எங்க அப்பா வந்து அந்த பெரிய ராட்டத்துல உட்கார மாட்டாராம். இது குழந்தைங்க உட்காரல, எங்க அப்பா உட்காந்து சுத்தணுமா. கீழே விழுந்தா கூட எழுதிக்கலாமா? அதுல இருந்து பொட்டிட்டு கலந்து விழுந்தா எங்க போய் நம்ம எழுறது செய்யறதுன்னு கேக்குறாரு. தெளிவுதான், பயங்கரமான தெளிவு. உளுந்துருமா? தள்ளுங்கப்பா. ஆனா இது 3 சான்ஸ்ல எல்லாத்தையும் கீழே விழுந்து வைக்கணுமா? எல்லாம் உழுந்துட்டா 200. இந்த கிளாஸ் எய்ம் பண்றாரு. இதுல எல்லாமே இந்த 3 பால்ல எல்லாமே கீழே விழுந்துச்சுன்னா 200 ரூபா அவங்க கொடுப்பாங்களா? அடிமா, ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ரெடியாமா? அது உள்ளாதுமா எப்படி? ஏன்னா அது பிளேட் பெருசா இருக்குது, அதனால. அரே எங்கம்மா அடிக்கிற? சென்டருக்கு படுவாங்க பெட். எப்பா அது கிண்ட படுத்தாலும் பையன் அடிப்பா. நீயாவது அடிப்பா. அரே அடிக்கவே மாட்டேன்றாரு. ஃபர்ஸ்ட் இதுல வரலையா, செகண்ட் இதுல ஃபுல்லா அடிச்சிருவாராம். பாப்போம் எப்படி அடிக்கிறாரு. டம்ளருக்கே விட மாட்டேங்குது நம்ம அடிக்கிறது. அடி ஒரே டம்ளர்ல வர. ஐயோ
அது வாய்ப்பு இல்லை. இங்க வினோக்கு வந்து வருஷம் வந்து இவர் அண்ணன். நாங்க வந்து ரெகுலரா பறிச்ச போட்டா ரெகுலரா அவர்கிட்ட தான் உப்பு ஜாடி எல்லாமே ஆகும். வருஷம் இவர்கிட்ட சண்டை போடாம போனா வினோக்கு வந்து அந்த பறிச்ச முடிஞ்சா இது கவர் கொடுங்கண்ணா. இந்த இதே அவ்வளோ அந்த சிவன் வாக்குவாதம். அண்ணன் 200 ரூபா சொன்னா 200 ரூபா சொல்லுவான். பயங்கரமான வாக்குவாதம் பண்ணி ஜெயிச்சிருவா ஃப்ரெண்ட்ஸ், ஜெயிச்சிருவா. விநாயகர் அவள்னா நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் வந்து பர்மா பஜார். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பஜார் டைப். பர்மா பஜார்லாம் இல்லை. மாமா நெயில் பாலிஷ் டப்பாவை எடுத்து வச்சுக்கிட்டு சென்ட்டுன்றாரு. எங்க அப்பா ஒரு பக்கம் அத்தைக்கு என்ன வாங்கியிருக்காரு பாருங்க. எங்க அம்மாக்கு வந்து தலையில குத்துற கிளிப் வாங்கியிருக்காரு. எங்க அம்மாவுக்கு 2 வார்த்தை வாங்கினாதான் எங்க அப்பாவுக்கு வந்து மன நிம்மதியா இருக்கும். ஆமாமா. ஆக்சுவலா இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? அல்வா கடைக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் இயரும் வாங்கிட்டு போய் எவ்வளவு நாள் வச்சு சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. இந்த வருஷமும் இங்கே தான் அல்வா வாங்கியிருக்கோம். ஏன்னா வருஷம் இது வரைக்கும் அண்ணகரில் தான் வாங்கியிருக்கோம் அல்வா. இங்கே வந்து முக்கால்வாசி சாம்பிளுக்குன்னே வந்துடும். சாம்பிள் பார்க்கறதுக்குன்னே வருவா. அண்ணனும் அசராம அறுத்து கொடுப்பாப்ல. வாங்குறோம் வாங்கிட்டே இருக்கோம். இந்த தடவை பில் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஏமா என்னம்மா ஸ்கேன் பண்ண கோட் வேணுமா? கீ செயின் வாங்க போறோம் இல்லம்மா. கிறிஸ்டின் நேம் போட்ட ஒரு கீ செயின். பையன் பேர்ல வீட்டு சாவிக்குங்க, பெங்களூர் வீட்டு சாவிக்கு கீ செயின். 100 ரூபாய். தான். என்னம்மா வளையல் பாத்தீங்களா இன்னும் இல்லையா? அவள் பார்த்துட்டே இருக்கிறீங்களா? இது மாதிரி இருக்கியா? தங்கச்சி இந்த மாதிரி இருக்கிறா. டேம் எடுத்தா உண்டே. நீ 2 8 கலர்ஸ் பாருங்க, கூடையில வச்சு இந்த மாதிரி கொடுங்க. ஒன்னொன்னு எடுத்து ஆட்டி பாக்குறாங்களே தவிர வாங்க மாட்டாங்களா? க்ளோஸ் பண்றாங்க. இல்ல கடை இன்னும் 4 நாளைக்கு இருக்கும். ஆனா வந்து டைம் முடிஞ்சது 10:30 மணினா 10 மணிக்கெல்லாம் வீக் டேஸ்ல க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வீக்கெண்ட்ன்றனால 10:30க்கெல்லாம் க்ளோஸ் பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எதுவுமே சாப்பிடல, வந்து வீடியோ மட்டும் தான் எடுத்தோம். கொஞ்சம் திங்ஸ் மட்டும் தான் வாங்கணும். திங்ஸ் இன்னும் பாதி வாங்கல. நாளைக்கு காலைல வந்து வாங்கிக்கலாம் டிசைட் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க கடையெல்லாம் லைட் ஆஃப் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆமா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் கிளம்ப வேண்டியதான். செம்ம டயர்டுங்க. ஆக்சுவலாக நாங்கள் கூட ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு என்ன தெரியுமா? இதுதான் மேடம் பார்த்தீங்களா எப்படி வராங்க? அப்படியே ஜாலியாக அவங்க அப்படியே கேஷுவலாக வருவாங்க. மொத்தத்தையும் நாம தான் எடுத்துட்டு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மச்சானோட ஷாப்பு. நம்ம கிளாஸ்மேட் தான் சபரி. இது வந்து அம்மா, எல்லாம் ஃபேமிலி. இது என்னன்னா முடிஞ்சு போன டைம்ல காட்டுறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாகுது. கூட்டம்லாம் அனல் பறக்கும். இந்த லைக் அந்த 7 மணி 8 மணி டைம்லாம் நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் இங்க சில்லி சாப்பிடலான்னு வந்திருக்கோம். க்ளோஸ் பண்ற டைமுக்கு வந்திருக்கோம். பர்ச்சைக்குள்ள வந்தா கடைக்கு வாங்க, அம்மா கடைக்கு வாங்க, சாப்பிடுங்க. டைம் வந்து 11 மணி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல்ல வந்து நின்னுக்குறோம், ஒண்ணுமே இல்லை. ஆமா தோசை மட்டும் தான் இருக்கு. தோசை வேற என்ன இருக்கு? ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. இட்லி சப்பாத்தி. எனக்கு ரைஸ் சொல்லியாச்சு, பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு தான் தோசை சப்பாத்தி. பாருங்க எங்க தங்கச்சி ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே தங்கச்சி மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். எங்கள் ஊரில் போட்ட திருவிழா, அப்புறம் அந்த திருவிழா கடைகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட் இயர்னா டைம் இருந்தால் லோக்கலில் இந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, கிருஷ்ணகிரி தருமபுரி இருக்கிறவங்க வந்து பார்த்து விசிட் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல பார்ப்போம். பாய்.